வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஒரே இரவில் மாறிய அதிமுக கூட்டணியா? டெல்லியில் நடந்த நள்ளிரவு பேச்சுவார்த்தை, அமித்ஷாவிடம் இபிஎஸ் போட்ட கண்டிஷன் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்றத்தில் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டு நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என தமிழகத்திலே கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டு நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணியை பலப்படுத்தும் வகையில் அதற்கான வேலைகளை தேர்தல் களம் இப்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் பார்த்தால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் தன்னுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜக ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக பார்த்து கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் பாமக மற்றும் அதாவது அமமுகவின் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் அதிமுகவுடன் ஒரு வலுவான கூட்டணியை வைக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறதா. இந்த வகையில்தான் அதிமுகவானது அதாவது டெல்லி பாஜகவிடம் தன்னை அடகு வைத்ததாகவும் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மிகவும் குமுறலாக கதறிக்கொண்டிருக்கிறார்களாம். அதாவது தமிழக அரசியலில் தொகுதி பங்கீடு விவகாரம் சூடுபடுத்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியது என்பது அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது சென்னையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது பாஜக மற்றும் அதிமுக இடையே ஒருமித்த கருத்தும் ஏற்படாததால் இந்த உயர்மட்ட சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறதா. அதாவது சுமார் 2 மணி நேரம் நீடித்திருக்கும் இந்த ஆலோசனை என்பது தேர்தல் வியூகங்கள் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த விரிவாக விவாதிக்கப்படும் என தெரிகிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் தேசிய அளவில் நிலவும் இந்த அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டுதான் இந்த சந்திப்பு என்பது முடிவுகளில் கூட்டணி ஒரு வலுவாக அமையும் என்பதால் தீர்மானிக்கும் காரணியாக இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி இந்த சந்திப்பு பின்னணியில் கண்டிப்பாக எந்த தொகுதிகள் எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட் என்பதையெல்லாம் கண்டிப்பாக ஒரு முக்கிய தகவலாக வெளியாகியுள்ளதா. பாஜக தரப்பில் 30 தொகுதிகள் வரை கண்டிப்பாக அதிமுகவிடம் கோரப்பட்ட நிலையில்தான் அதிமுக தரப்போ 20 முதல் 22 வரை இடங்கள் மட்டுமே ஒதுக்க முடிவு செய்திருப்பது என்பது உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறதா. அதாவது தனது கட்சியின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் இபிஎஸ் அவர்கள். வெற்றி வாய்ப்புகள் தொகுதிகளை வெற்றி கொடுக்க விரும்பவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில்தான் இதற்காக ஏற்கனவே கணிக்கப்பட்ட சீட் எண்ணிக்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா. அதாவது டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இபிஎஸ் அவர்கள் சென்னை திரும்பியதும் கூட்டணி கட்சிக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அவர்களுக்கான ஒதுக்கப்படும் தொகுதி பட்டியல் என்பது கண்டிப்பாக ஒரு தெள்ளத்தெளிவாக கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்பது அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக பாஜகவுக்கான தொகுதி பங்கீடு என்பது ஒரு முரண்பாடாகத்தான் கண்டிப்பாக முடியும் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.